ஹாய் ஹலோ, நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை எல்லா வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இப்போ பாருங்கள், இது வந்து சில்லி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, கறி பீஸை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி, அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சு நல்லா பிணைஞ்சு அதுக்கப்புறம் தயிர், பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யறதுக்கு லெக் பீஸ் பொரிச்சு வச்சுருக்கோம். நம்ம பிரியாணி செய்யும் போது கறியை வந்து கழுவிட்டு அப்படியே போடுவோம். அது வந்து பிரிஞ்சு போயிடும், கறியெல்லாம் வந்து தனித்தனியாக போயிடும். அப்படி போடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா தயிர், உப்பு, இஞ்சி 3 போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சு பொரிச்சு வச்சுருக்கோம். எண்ணெயில் அரைக்காடு பொரிச்சு எடுத்து வச்சு இப்படி பொரிச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து சாப்பாட்டில் போடும்போது பிரிஞ்சு போகாது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் வணக்கிட்டு இருக்குது. இப்படி வணக்கி தான் வெங்காயத்தை போடணும். வணங்கிட்டு இருக்குது பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது தக்காளி ஸ்வீட் செய்கிறோம். பிரியாணிக்கு தக்காளி ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னா, இப்படி தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி ஊற்றாமல் வெறும் தக்காளி மட்டும் போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வேக வச்சு கொஞ்சம் ஏலக்காய், சர்க்கரை, நெய் நல்லா ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சு தக்காளி ஸ்வீட் செய்யறதுக்கு தான். நல்லா செஞ்சு முடிச்சுட்டு செய்யும்போது காட்ட பாருங்கள். வேறு வெங்காயம் வணங்கிட்டுருக்கு, பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், பிரியாணி செய்யறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. வைக்கிறதுக்காக தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. இதில் வந்து சாப்பாடு வேக வைக்க போகிறோம். இதை சாப்பாடு வச்சுட்டு அதை தாளிச்சு விட்டு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதில் பாருங்கள், வெங்காயம் வணங்குறது தான் நமக்கு ரொம்ப லேட் ஆகுமே. அது வணங்குறதுக்குள்ளே நம்ம சாப்பாடே செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு வெங்காயம் வணங்கணும். இப்போ தான் பாதி வெங்காயம் வணங்கிருக்கு. இன்னும் நிறையா நல்லா பொன்னிறமாக ஆகணும். பிரியாணி செய்யறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகுங்க. அடுத்தது இந்த பிரியாணி செய்ய பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பவுடர் வந்துட்டு நம்ம அந்த கடையில் அந்த பொடியெலாம் வாங்கி போகிறோம்ல, அதெல்லாம் டேஸ்ட் கொடுக்காது. நம்ம அந்த பொடி எப்படி செய்யறதுன்னா, கிராம்பு, லவங்கப்பூ, மராட்டி மொக்கு, ரோஸு, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வந்து அதில் பாதி போட்டிங்கன்னா போதும். பாக்கி எல்லாமே வந்து சரி சமமாக போடணும். போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பொடி தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த ஒரு பொருள் தான். இதை நீங்கள் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரியாணி எப்படி செஞ்சாலுமே அது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நாங்கள் மல்லித்தலை நல்லா நறுக்கிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்படி ஒரு 10 ரூபா ஒரு கட்டு மல்லித்தலை போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கட்டுனா 3/4 கட்டு, அரை கட்டு போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கம்மியெல்லாம் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. நல்லா போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கிடுங்க. அடுத்து பாருங்கள், புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்குற ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொடியும் இந்த வந்து புதினாவும் தான். அதனால் புதினாவை மறக்காமல் போட்டுக்கோங்க. அது இல்லாமல் பிரியாணி செஞ்சிங்கன்னா அந்த பிரியாணியோட மனமே போயிடும். நல்லா வணக்கிக்கலாம். இப்போது வணங்கிடுச்சு நல்லா. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க பாருங்கள். தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிறதுக்கு 1/2 கிலோ தக்காளி போடணுங்க. 1/2 கிலோ வெங்காயம் போட்டுருக்கோம், 1/2 கிலோ தக்காளியெலாம் நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டு விடுங்க. இப்படி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி வந்து புளிஞ்சி தான் எடுத்து போட்டிருக்கேன். நான் அரிஞ்சு வச்சு தக்காளி புளிஞ்சி தான் எடுத்து போட்டிருக்கேன். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அந்த தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த தண்ணி ஊற்றோம்னா நிறைய தண்ணி கொட்டுறோம். அதனால் வந்து டேஸ்ட் இருக்காது. தக்காளி புளிஞ்சு எடுத்து போட்டு நல்லா வணங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். பாருங்கள், எண்ணெய் பாருங்கள், 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். 1 கிலோ சாப்பாட்டுக்கு 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும், கண்டிப்பாக ஊற்றணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா வெங்காயம் வணங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே வெங்காயத்தெல்லாம் வணக்கியாச்சு. அடுத்து அந்த எண்ணெய் வந்து வேறு எதுக்கு யூஸ் ஆகாது. மறுபடியும் எவ்வளோ நாள் அவங்க செய்யறதுனால வந்துட்டு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி வெங்காயம் வணக்கியாச்சு. மறுபடியும் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம். 4 லிட்டர் எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணும். அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தக்காளி தண்ணி நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா அது தண்ணி சுண்டுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும், வேகாது தக்காளி. அதனால தான் தக்காளி இழுத்துட்டு தக்காளி மட்டும் போட்டிருக்கோம். தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றுவோம். பாருங்கள், நல்லா வணங்குது. இன்னுமே அது வணங்கணும். நல்லா வணங்கிட்டு இருக்குது. அந்தாட்ட பாருங்கள், சாப்பாடு அரிசி போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. உப்பு போட்டாச்சு, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த வெங்காயம் வணங்கிட்டு இருக்குது. வெங்காயம் வணங்கும் போது அதிலே கொஞ்சம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், சிக்கன் பீஸ் போடுறோம். நம்ம பொரிச்சு எடுத்து வச்சு சிக்கன் பீஸ் வந்து லெக் பீஸாக இருக்குது, போடுறோம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது நல்லா அந்த டேஸ்ட்லாம் அதில் போய் ஏறும். இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கோம்.
நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் பீஸா போடுறத விட நம்ம வீட்டு குழந்தைங்களுக்குலாம் லெக் பீஸா போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு லெக் பீஸா போட்டு கொடுங்க. அப்புறம் வந்து அந்த 1 கிலோ சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாதீங்க. ஒரு 8 பீஸ் 9 பீஸ் போட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி தான் போடணும் பிரியாணிக்கு. அடுத்து பாருங்கள், நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தயிர் ஊற்றி எவ்வளோ கலராக வணங்கின கலர் பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குங்க. இந்த கலரில் வணங்கணும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுடலாம். இப்போ தான் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை கலக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. நம்ம இந்த காட்டின பார்த்தீங்களா முன்னாடி, அந்த மசாலா 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ செம்ம மனமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போவே பிரியாணி ரெடி ஆகிட்ட மாதிரி வாசனை அடிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக சின்ன சின்ன பொடியாக நறுக்கி ஒரு பச்சை மிளகா போட்டாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி புளிஞ்சிட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்களா, தக்காளி தண்ணி அதை இப்போ ஊற்றுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உண்மையாகவே பிரியாணி வாசம் இப்போவே எங்களுக்கு பயங்கரமாக வருது. எங்கள் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் வந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இப்போ போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டோம், இப்போ மறுபடியும் இப்போ பத்தலை, அதனால் கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வேகட்டும். பாருங்கள், மறுபடியும் நம்ம தயிர் ஊற்றுறோம். இன்னும் கொஞ்சம் தான் ஊற்றணும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 6 லிட்டர் தயிர், 2 பாக்கெட் தயிர் வேணும். 10 ரூபா தயிர் அப்படின்னா 2 பாக்கெட் தயிர் வேணுங்க. அது கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு போடுங்க. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தான் பிரியாணி செய்வோம். அதனால் வந்து இந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு செய்யுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் வரணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். நானே பாருங்கள், எனக்கு எல்லாத்தையும் கரெக்டான அளவில் போட்டு செஞ்சுட்ருக்கேன். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு மிளகாத்தூள் பத்தலை, காரம் பத்தலை, அதனால் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வணங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றி வணங்க நிற்கினா தான் 1 கிலோ அரிசிக்கு கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கும். அப்படியே டேஸ்ட் வந்து பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. பார்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் தான் போடணும் முந்திரி பருப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். வாங்க அப்படியே சாப்பாடு வெந்துச்சான்னு பார்க்கலாம். சாப்பாடு இன்னும் அரிசியாக தான் இருக்குது. கொஞ்சம் அரை வேக்காட்டில் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து இப்போ தான் வெந்திருக்கு. இந்த மாதிரி அரை வேக்காடு இருக்கும்போது முக்கால் பதம் வரும்போது வச்சிடலாம் சாப்பாட்டை. சாப்பாடு வடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குது. இந்த மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா தான் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து ஒன்றும் படியாக வணக்கி அவசர அவசரமாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாவே இருக்காது. நம்ம ஸ்பெஷலாக தான் பிரியாணிலாம் செய்வோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். பாய் வீட்டு பிரியாணினா அப்படியே டேஸ்ட் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள், சாப்பாடு வடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சாப்பாடு எடுத்து அந்த மசாலா கூட கலக்க போகிறோம். தம் கட்ட போகிறோம். சாப்பாடு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிடலாம். மல்லித்தலை நல்லா சின்ன சின்ன பொடியாக்கி அது கூட போட்டு விட்டுருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள். போட்டு மூடி தம் கட்டியாச்சு. நல்லா வெயிட்டான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி மேலே வச்சிடலாம். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக 10 to 15 நிமிஷம் வந்து நீங்கள் இப்படியே வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா அப்புறம் இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்தது வேஸ்ட்டாக போயிடும்.
சுவையான பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணிக்கு அந்த தக்காளி ஸ்வீட் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை இப்போ தாளிச்சு ஊற்ற பாருங்கள். நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு அந்த காஞ்சி திராட்சை போடணும், கருப்பு திராட்சை அதை போட்டு தாளித்து அந்த தாளிச்சு அதில் ஊற்ற வேண்டியதான். இது கூட கலந்து அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யணும்னு சொன்ன முன்னாடியே நல்லா பார்த்து செஞ்சுக்கோங்க. நீங்களும் தக்காளி நல்லா வேக வச்சுக்கணும், லைட்டாக உப்பு ஒரு சிட்டி உப்பு போட்டு சும்மா கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு லைட்டாக உப்பு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு சர்க்கரை போட்டு நல்லா வேக வச்சு நல்லா நைஸாக சட்னி மிக்சியில் இருக்கிற அளவுக்கு நல்லா வேகணும். இது வந்து வெந்தது தான், நல்லா அல்வா மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு தாளிச்சு இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் பிரியாணி தம் கட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா, செம்மையான பிரியாணி, பர்ஃபெக்டான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அவ்வளோதான், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இந்த லெக் பீஸ்லாம் ஃப்ரை பண்ணி போட்டதுனால தான் இது உடையாமல் இவ்வளோ நேரம் செஞ்சுமே உடையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.